இந்த உயிர்த்தெழுந்தான அந்த காலை பொழுதிலே வந்திருக்கிற உங்களுக்கும், இதை காண்கின்றதான தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு வேத தியானமாக நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு இந்த காலை பொழுதிலே ஒரு ஆரோக்கியமுள்ள நாவை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஜீவ விருட்சத்தை போல ஒரு ஆரோக்கியமுள்ள நாவை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பொதுவாகவே நம்ம சரீரத்துல 3 உறுப்புகள், மிக முக்கியமான 3 உறுப்புகள் நம்ம சரீரத்துல காணப்படுது. அந்த 3 உறுப்புகளும் என்ன, அதுதான் முடிவு பண்ணும். நல்லதையும் செய்யறதுக்கு முடிவு பண்ணும், கெட்டதையும் செய்யறதுக்கு அதுதான் முடிவு பண்ணும். அல்லேலூயா. முதலாவது உறுப்பு இருதயம், 2வது கண், 3வது நாவு. இந்த 3 உறுப்புகளும் நல்லதையும் செய்யும். அது நல்லது செஞ்சா நல்ல காரியத்தையும் நடக்கும், நல்லதையே செய்யும். இந்த 3 உறுப்பும் கெட்ட காரியத்தில் ஈடுபட்டுச்சுன்னா கெட்ட காரியத்துல கொண்டு போய் விட்டுரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த இருதயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். ஒரு நாள் நம்ம பேசியிருக்கோம். கண்ணை பற்றி இன்னும் நம்ம பேசல. ஆண்டவர் சித்தம் இருந்தால் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கண்களை பற்றி பேசுவோம். இன்றைக்கு நாவு ஒரு நல்லதை எப்படி கொண்டு வரும், கெட்டதை எப்படி கொண்டு வருங்கிற காரியத்தை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டத்தின் முடிவுல தேவன் நமக்கு ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு நாவை தருகிறார். ஆரோக்கியமுள்ளனா நல்ல நாவை தருகிறார். அல்லனா ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாவை நமக்கு தருகிறார். கெட்ட நாவோ ஒரு சாபமான வார்த்தை நாவோ நமக்கு தராம தேவன் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கதான ஒரு நல்ல நாவை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். யாக்கோபின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல அதை குறிச்சுக்காங்க. அதை நீங்க முழுவதுமா அதை நீங்க படிச்சு பாருங்க. நாவை பற்றி ரொம்ப அழகாக நீங்க அந்த அதிகாரத்துல முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. நாவை பற்றி யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க படிச்சுக்காங்க. அந்த நாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, ஒரு குதிரை கடிவாளத்தினால, ஒரு குதிரை வேகமாய் ஓடுகிறதான ஒரு குதிரைய கடிவாளத்தினால அவங்க என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கப்பலை அந்த சுக்கானால அந்த இதை நிறுத்த முடியும். ஆனா நாவை யாராலையும் அடக்க முடியாது. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காட்சிகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த. அடுத்து 8வது படி. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இது ஒரு சின்ன உறுப்பு தான். இந்த சின்ன உறுப்பு, இந்த நாவு ரொம்ப சின்ன உறுப்பு. அது எலும்பு கிடையாது. கிராமத்தை சொல்ல தெரியுமா, நாவுக்கு எலும்பு கிடையாது. அது சொன்னபடி நிக்காது. அது இங்கிட்டும் பேசும், அங்கிட்டும் பேசும். நாவை நம்ம எப்படி வேணாலும் திருப்பலாம். ஒரே வார்த்தையில ஒரே மனுஷன்தான். இப்படி பேசுற மனிதன் அப்படியே மறு நிமிஷம் பேசுவான். அது அந்த திறமை உள்ளதான் நாவு. அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் அடக்க முடியாத ஒரு நாவு. அது ஒரு சாதாரண உறுப்பு தான் நமக்கு, நம்ம வாழ்க்கையில இருக்கிறதான சாதாரண உறுப்பு. ஆனா அதை அடக்க முடியாது. அத நீ நினைச்சா கூட, நாம நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, அதை
அடக்க முடியாது என்பதே அதை சொல்றாங்க. ஒரு பெரிய குதிரை அடக்கிடலாம், பெரிய கப்பலை இருக்கலாம், ஆனா அதை அடக்க முடியாது. ஏன்னா அதை அடக்க முடியாத ஒன்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் அது ஒரு நெருப்பு மாதிரி, ரேசா அப்படி பத்தச்சா ஊரே கொளுத்தி போட்டுரும். அல்லேலூயா. நாவும் அதே மாதிரிதான் ரேசா ஒரு பிட்டை போட்டாங்கன்னு வைங்க, குடும்பமே சில நேரம் கத 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 கதன்னு எரியும், சபை எரியும், ஊரே எரியும். லேசா ஒரு சின்ன நெருப்பு அப்படி பத்த வச்சு போடுறதான் அந்த நாவு. பேசுகிறதா நம்ம பேசுறது அறமுலாம அடுத்தவங்களை பற்றி நைஸா போட்டு விடுறதான ஒரு காரியம் தான் எதனச்சு நெருப்பாய் மாறும். அல்லேலூயா. அநீதியான ஒரு நாவு, சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததான நாவை பற்றி ரொம்ப மோசமா, பொல்லாத நாவு, கபட நாவை பற்றி நிறைய சொல்லிருக்கு. சங்கீதத்துல பார்த்தா ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஏகப்பட்டது. அது பொய் சொல்றதா நாவு, இப்படி பல விதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த நாவை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆரோக்கியம் உள்ளதான நாவாய் மாற்ற போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆரோக்கியம் உள்ள ஒரு நாவாய் நம்ம மாற்றும் போது அந்த வேதம் சொல்லுது, ஆரோக்கியம் உள்ள நாவு என்னது? ஜீவ விருட்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த ஜீவ விருட்சம் என்னதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியமான நாவு எப்படி நமக்கு கிடைக்கும்? அல்லனா ஆரோக்கியம் இல்லாத நாவை நம்ம எப்படி தள்ளி நம்ம ஆரோக்கியம் உள்ள நாவை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்? இப்போ ஜீவ விருட்சத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் ருசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்குறாரு, மனுஷனை ஆளுகை செய்ய முடியாத உருவாக்குறாரு. அதை உருவாக்கும் போது நிறைய மரங்கள் வைக்கிறாரு. சாப்பிட்ற மாதிரி கனி கொடுக்க முடியாது நிறைய மரங்கள் வைக்கிறாரு. அது தோட்டத்தின் நடுவுல 2 மரத்தை வைக்கிறாரு. ஒண்ணுதான் ஜீவ விருட்ச மரம். தோட்டத்தின் நடுவுல என்ன இருக்கு? ஜீவ விருட்சத்தின் மரம். இன்னொன்னு என்னது? நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு மரம். அல்லேலூயா. இந்த 2 அவரை வைக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இப்ப நீங்க 16-17 படிங்க. நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இப்ப புசிக்க நன்மை தீமைங்கிறதான அந்த கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம், அன்னைக்கு நீ புசிச்சன்னா நீ செத்துருவ அப்படிங்கிறார். அல்லேலூயா. அது மரணத்தை, அதாவது ஆத்மாவில நீ மரணம் அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். பிசாசு அப்புறம் வஞ்சித்தது, அந்த வஞ்சித்த இடத்துல அவன் எடுத்து சாப்பிட்டு அவன் அது நன்மை தீமைங்கிறதான கனியை புசிச்சுட்டான். இப்போ 3ஆம் அதிகாரம் 22 இருந்து படிங்க பார்ப்போம். அதாவது ஆண்டவரை போல நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனா திருத்துவ தேவனை போல ஆயிட்டான் அவன். புரியுதா? இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று
அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவன் தேவனாய கத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிட்டாரு. ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய சுடரளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இப்ப சாப்பிட்ட உடனே அவங்க கண்கள் தெரிய ஆரம்பிக்குது. இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சு சாப்பிட்டுட்டான்னு வையேன், அது சாப்பிட்டுட்டான்னு வைங்களேன், அவன் சாவே கிடையாது அவனுக்கு. அல்லேலூயா. என்னாலும் உயிரோடப்பா சாவே கிடையாது அவனுக்கு. அந்த கனியை சாப்பிட்டுட்டான். அதனால இப்ப நன்மை தீமை இதை சாப்பிட்டுட்டான். அதனால கண்ணு தெளிவாயிடுச்சு. இனிமே இந்த கனியை தின்றக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த கனியை சாப்பிடுவதற்கு ஒரு காலம் வச்சிருக்காரு. அந்த காலத்தை தான் அவன் சாப்பிடணும்னு ஆண்டவர் மனசுல வச்சிருக்காரு. இவன் அவசரப்பட்டு சாப்பிட்டதுனால ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் பறிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஆதாம அந்த தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பி ஒரு சுடர்லி பட்டயத்தை வச்சு காவல் காத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனிமேல் நம்ம ஜீவ விருட்சம் சாப்பிட மாட்டோமா? அவ்வளவுதான், நம்ம சாப்டர் முடிஞ்சதா அப்படின்னா வெளிப்படுத்த விசேஷம் எடுங்க. 22ஆம் அதிகாரம் 2-3 படிங்க. 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானது. இது இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியாரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்ப இந்த ஜீவ விருட்சம் எப்பதாங்க ஆண்டவர் இங்க யாரும் சாப்பிடாத அளவுக்கு வச்சுட்டாரு. இந்த ஜீவ விருட்சம் எப்பதாங்க சாப்பிடுவோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்வோம்ல, எடுத்துக்கொண்டு பல்லது போவோம்ல, அந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு ஜீவ விருட்சத்தை தருவார். அந்த ஜீவ விருட்சை சாப்பிடும் போது நீங்க யுக யுகமாக நித்தியமாக நீங்க ஒரு நாளும் சாக மாட்டீங்க, உயிரோடு இருப்பீங்க. அல்லேலூயா. அதை சாப்பிட்றதுனால நோய் நொடிகள் இருக்காது. அதை சாப்பிட்றதுனால சாபம் இருக்காது. அதை சாப்பிட்றதுனால பாவம் இருக்காது. அந்த ஜீவ விருட்சதான் மாதம் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். அல்லேலூயா. நகரத்தின் வீதியில அது இருக்கும். நம்ம போய் எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம ஆரோக்கியமாய் ஆண்டவரை துதித்து பாடி யுக யுகமாக நம்ம இருப்போம். என்ன, இந்த சரீரத்துல இருக்க மாட்டோம். அல்லேலூயா. இந்த சரீரத்துல இருக்க மாட்டோம். ஆத்மா ஆவியும் எங்க இருக்கோம்? பரலோகத்துல இருப்போம். அங்க யுக யுகமாக இருக்கும். அந்த ஜீவ விருட்ச சாப்பிடாத ஆட்கள் என்ன செய்வாங்க? நரகத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரன். இதுதான் ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம்னா என்னன்னா, உயிரோடு என்றைக்கு உயிரோடு இருக்கு, ஜீவன் உள்ளதா இருக்கு. உயிர் அணுக்கள், நம்ம உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் இருக்கும். உயிர் போச்சுன்னா அவ்வளவுதான், போயிரும்ல. உயிர் இருந்தா நமக்கு என்னென்ன கிடைக்குமோ, என்னென்ன பலன் கிடைக்குமோ அத்தனையும் இந்த ஜீவ விருட்சம் கிடைக்கும். இதேதான் இந்த ஜீவ விருட்சம் தான். நீங்க ஆரோக்கியம் உள்ள நாவு நல்லதை பேசணும்னா, நல்லதை நல்ல பேசணும் அப்படின்னு சொன்னால், அந்த நல்ல காரியத்தை நம்ம பேசணும்னு சொன்னா, அந்த ஆரோக்கியம் உள்ள நாவு இருக்கு பாருங்க, அது என்ன செய்யும்? நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரிதான ஜீவன் உள்ளதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ஆசீர்வாதமான பேச்சு, நல்லதை பேசக்கூடிய ஒரு பேச்சு, ஜீவனுள்ள வார்த்தையாய் பேசக்கூடியதான பேச்சு, பாசிட்டிவா பேசக்கூடியதான இந்த பேச்சு நமக்கு என்னவா இருக்கும்? ஜீவன் உயிரோடு இருக்க மாதிரி
தேவன் ஆண்டவர் மாற்றி தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த ஜீவ விருட்சம்னா இதுதான். நம்ம இன்றைக்கு எப்பவுமே உயிரோடு இருக்கும். ஒரு நம்ம உடம்புல இருக்கிறதான ஒவ்வொரு பார்ட்ஸும் பழுதடையாது. அது உயிர் தந்த வல்லமையோடு அது என்ன செய்யும்? திரும்ப சரியாகும். நம்முடைய உடல் ஆவி ஆத்மா சோர்ந்து போக மாட்டோம். எதுக்குடா நம்ம வாழ போறோம், செத்துலாம் நினைக்கிறேன், இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அப்படியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆரோக்கியமான நாவு இருந்தா எப்போதுமே நம்ம எப்படி என்ன நினைப்போம்னா, நம்ம இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறோம், நாம யுகமா வாழ போறோம், நம்ம நித்தியமா நம்ம வாழ போறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம பார்ட்ஸ், நம்மளுடைய உடம்புல இருக்கிறதான ஒவ்வொரு பார்ட்டும் உயிரோடு தான் இருக்கு. நம்ம பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கும் உயிரை உண்டு பண்ணும் என்கிறதான ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த ஆரோக்கியமான நாவை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த நாட்கள்ல ஒரு சுத்திகரிப்பு நாட்களா இருக்கிறதுனால நம்ம முக்கியமா இதை பார்க்கணும். இந்த ஆரோக்கியமுள்ள நாவு, ஏன்னா இந்த நாவு மோசமானது. நம்ம சொல்றது நாவு சாதாரண சொல்றது, இந்த நாவு எத்தனை கெடுதல் உண்டு பண்ணும் தெரியுமா? எத்தனை குடும்பத்தை அழிச்சு விட்டுருக்கும் தெரியுமா? எத்தனை பேருக்கு சாபத்தை உண்டு பண்ணிக்கும் தெரியுமா? எத்தனை பேர் அழிவுக்கு இது காரணமா இருக்கும் தெரியுமா இந்த நாவு? ஆனா இந்த நாவை நம்ம இன்றைக்கு மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. நீ கெடுதல் உண்டு பண்ணதான குடும்பத்துக்கு பதிலாக ஆசீர்வாதமான குடும்பமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். முதலாவது நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மேல உள்ள 16 படிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள். இந்த 6 காரியத்தை ஆண்டவர் வெறுக்கிறாரு, 7ம் அருவருப்பானது. அந்த 7 அந்த 6 இருக்குல்ல, அதுல ஒண்ணு என்னது? பொய் நாவு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். பொய் நாவு தேவனுக்கு அருவருப்பான காரியம். நம்ம பேசக்கூடிய பொய் அது மற்றவங்களுக்கு கெடுதல் உண்டு பண்ணுகிறதான நாவாய் மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நம்ம சர்வ சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? சர்வ சாதாரணமா பொய் சொல்லிக்கிட்டே இருக்கும். சர்வ சாதாரணமா ஒரு நாளைக்கு நீங்க இன்னைக்கு போய் இன்னைக்கு நைட்டுக்குள்ள போயிட்டு எத்தனை பொய் சொல்லிருக்கீங்கன்னு உங்களுக்குள்ளே நீங்க சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அல்ல நாளைக்கு காலையில இருந்து நாளைக்கு நைட்டு படுக்கக்குள்ள நம்ம பேசக்கூடிய குடும்ப உறுப்பினர்கிட்ட, இல்லைன்னா பக்கத்துல, இல்லைன்னா வேற யார்கிட்ட எத்தனை பொய் சொல்லணும். இந்த பொய் நியாயமான பொய், இதுக்கெல்லாம் இது பொய்யா வராது, ஆனா இது நியாயமானது அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஆனா வேதம் பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் நம்ம பிதாவாகிய தேவன் நமக்கு ஏற்கனவே நம்ம அந்த 10 கட்டளை சொல்லிருக்காங்க பாருங்க. 10 கட்டளை அதுல கூட சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாத்ராம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16 சொல்லுங்க. 16 படிங்க. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நமக்கு ஆண்டவர் சொன்ன அந்த 10 கட்டளையிலேயே ஒண்ணு, நீங்க பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறதான ஒரு கட்டளை. நீங்க லேவியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஒருவருக்கொருவர் நீங்க பொய் சொல்லாம இருங்க. ஆண்டவர் இந்த பொய் நாவை அருவருக்கிறார். நீங்க ஆரோக்கியம் உள்ள நாவாய் நீங்க மாறணும். ஏன்னா ஆண்டவரோடு கூட யுகமாக நீங்க எங்க வரணும்?
பரலோகத்துல வந்து அவரோடு கூட துதிச்சு பாடிட்டு இருக்கணும். இந்த நாவு துதித்து பாடுவதற்காக உருவாக்கப்பட்ட நாவு. இந்த நாவை நீங்கள் என்ன செய்யணும்? பொய் சொல்லி அதை வந்து அருவருப்பான ஒரு நாவாய் மாற்றிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம அந்த ஒரு பொய் சொல்றவங்கள நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்களேன், பொய் சொல்றீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அந்த பொய்ய சொல்லிடுவாங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு பொய் சொல்றாங்கன்னு நல்லா தெரியும். அல்லேலூயா. அது யாரா இருந்தா நானும் நிறைய தடவை பார்த்திருக்கேன், நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. பொய் சொல்றாங்க நல்லா தெரிஞ்சு கேட்டாலும் அதை ஒத்துக்கிட்டவே மாட்டாங்க. திரும்ப 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 ஒரு பொய் சொல்ல ஒரு பொய்ய மறைக்க என்ன செய்வாங்க? அப்படியே கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு நாள் என்ன செய்யும்? வெளியரங்கமாயிரும். அல்லேலூயா. கர்த்தருடைய அது மாறும். பொய் வந்து மாறிடும், தெரிஞ்சிடும். சத்தியம் வந்து உண்மையா இருக்கும். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை எனக்கு தெரியும். நான் விசுவாசி இருந்த காலத்துல நல்ல குடும்பத்துல கணவன் மனைவி, அந்த குடும்பத்துல திடீர்னு காணாம போயிடுச்சு. பணம் காணாம போயிடுச்சு. அப்போ பக்கத்துல விசுவாசி ஒவ்வொருத்தரா எல்லாரும் சேர்ந்து நீங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சொன்னோன்னே அவங்க மனைவிட்ட கேட்டாங்க, பீரோல எவ்வளவு இருக்கு அப்படின்னா, அந்த பீரோல 4000 ரூபாய் 5000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 4000 5000 இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஒரு 2 மாசம் கழிச்சு போலீஸ் வந்து திருடனை கண்டுபிடிக்கிறான். திருடனை கண்டுபிடிக்கும் போது அவன் திருடன் இவங்க வீட்டுக்கு மட்டுமா திருடுவான்? திருடேன்ப்பா. அவன் ஏன் பண்ணானா அந்த ஊரை எல்லாத்தையுமே அடிச்சு தும்பிட்டு போயிடுவான். அப்படி கேட்கும்போது இந்த வீட்டுல யாரா திருற அப்படின்னு கேட்டா, ஆமா நான் தாங்கய்யா திருநேன் அப்படின்னு இருக்கான். எவ்வளோ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ எடுத்த அப்படின்னு சொன்னா அவன் 40,000 ரூபாய் எடுத்தங்கய்யா அப்படின்னு. உடனே அவரு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர். அவர் மூலயமா தான் நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவரை நம்ம நம்ம சபையை நேசிக்கிறதான ஒரு இன்ஸ்பெக்டர் அவர். ஸோ சபையில் இருக்க விசுவாசி தான் அந்த மாதிரி. அவருக்கு நல்லா தெரியும் இந்த கம்ப்ளைண்ட்ல இந்த அம்மா எழுதி கொடுத்தது 4000 5000 தான் எழுதி 4000 நினைக்கிறேன். எனக்கு 4000 கொடுத்துருக்காங்க. 4000 கொடுத்துருக்குது. இவன் 40,000 சொல்லுதானே. அப்படி திரும்ப திரும்ப மனசுக்குள்ள வச்சு அடிக்கிறார். யார? திருடன்னு அடிக்காங்க. அடிச்சுட்டு, ஐயா சாமி நான் 40,000 அடித்தேன், அதுக்கு மேலெல்லாம் நான் எடுக்கவே இல்லை, இவ்வளோதான் நான் கண்டிப்பாக எடுத்தேன்னு வாங்கி அடிக்கிறேன். உடனே அவரு விசாரணை பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னார், சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன், திருடேன் ஓகேன்ட்டான், திருடேன் நீங்கள் இப்போ நான் எடுத்ததெல்லாம் திருடேன்ட்டான். ஆனால் உங்கள் வீட்டுல வேற ஒரு திருடன் இருக்கான். உங்க வீடுனா அந்த சம்பந்தப்பட்ட வீட்டில் வேற ஒரு திருடன் இருக்கா. அதை நீங்கள் பார்த்து கண்காணிச்சு வச்சுக்காங்க. ஏன்னா 4000 தான் போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 40,000 பேருக்கு பார்த்துக்காங்க, யார் திருடங்கிற பார்த்துக்காங்க அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பொய் என்னைக்குனாலும் வெளியே வரும். நீங்க நினைப்பீங்க அது மறந்துடும், போயிடும், அப்படி மாறி போயிடும். எனக்கு தெரியும். என் முன்னால வச்சு நிறைய பேர்கள் போய் சொல்லுவாங்க. அப்படியா? சில இதை கோவப்படுவேன். சில நேரம் என்ன இப்படி ஏன் இப்படி போய் சொல்றாங்கன்னு சொல்லி உடனே கோவம் வரும். சில நேரம் அப்படி கடந்து போயிடுவேன். இந்த கடந்து போறோம் பாருங்க, இப்ப பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு கண்டுக்காம போறோம் பாத்தீங்களா, பாஸ்டர் பொய்ய நம்பிக்கிட்டான்னு சொல்லி திரும்ப திரும்ப பொய் சொல்லுவாங்க. ஆமா, பொய் சொல்றவங்க பாருங்க திரும்ப 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 விலாவாரியா ரொம்ப டீப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலும் நம்ம வாழ்க்கையில பொய் மட்டும் நமக்கு வரக்கூடாது பிரியமா. அது என்னைக்குன்னா அது வந்து ஒரு நிமிஷம் தான்.
அப்படியே இந்த காத்து இந்த பபுள்ஸ் மாதிரி அப்படியே உடஞ்சிரும். அது ஒரு கொஞ்ச காலம் இருக்காது. பொய் வந்து என்னைக்குனாலும் வெளியே கொண்டாந்துரும். உண்மைதான் நிலைச்சு நீங்க உண்மையா நடக்கிற காரியத்தை மட்டும் நீங்க பேசுனீங்கன்னா, உங்க பேச்சு உங்க நாவு நடக்கிற காரியத்தை உண்மையா நீங்க பேசினீங்கன்னா அது நிலைச்சிருக்கும். நீங்க பொய்யா மாறுபாடா பேசுனீங்கன்னா ஒரு நாள் அது வெளியரங்கமாய் மாறும். அல்லேலூயா. ஆனா நாம ஆராதிக்கிற தேவன் இருக்கல்ல, அவர் பொய் சொல்ற ஆளு கிடையாது. அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஆளு கிடையாது. நீங்க சங்கீதம் 119 163 பாடுங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, பொய்யை பகைத்து நான் அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறேன்னு சொல்றேன். நான் அந்த பொய்யை நான் வந்து அருவருக்கிறேன், ஆனா நான் வேதத்தை நேசிக்கிறேன். ஏன்னா அந்த வேதம் உண்மையானது. அல்லேலூயா. இது நம்மகிட்ட உண்மையை கத்துக் கொடுக்குது. உண்மை என்னன்னு சொல்லிட்டு கத்துக் கொடுக்குது. அதுதான் நாங்க சொல்றோம், நீங்க வேதத்தை படிங்க. நீங்க வேதத்தை படிக்காம நீங்க இன்னும் பண்ண முடியாது. ஏதோ வயசான காலத்துல அந்த ஐயா மாதிரி அம்மா மாதிரி எல்லாம் படிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. நீங்க படிப்பறிவு இருந்தும் நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் நீங்களும் பொய்யாய் மாறி விடுவீங்க. அல்லேலூயா. உண்மை என்ன இருக்குங்கிறதை நெஜ உலகத்துல உண்மை என்னவா இருக்கும் என்பதை இந்த வேதத்தை நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். என்னாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாயோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அல்லேலூயா. அவர் பொய் சொல்ற தேவன் அல்ல. அவருடைய பிள்ளைகளும் பொய் சொல்ல வேண்டாம், அது நான் அருவருக்கிறேன், நீங்க பொய் சொல்ல வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். மனபுத்திரம் கிடையாது. அவர் உண்மையுள்ள தேவன். வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள தேவன். வாக்கு மாற மாட்டாரு. அவர் சொன்னதை செய்வாரு. ஒரு தடவை உனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பா முற்றிலுமா செய்வார். அவருடைய சித்தத்தின்படி செய்வார். அல்லேலூயா. அவருடைய நேரத்துக்கும் காலத்துக்கும் நீ காத்திருந்தா கண்டிப்பா அதை செய்வார். அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ற மனிதன் கிடையாது. ஆனா நாம பொய்ய சர்வசாதாரணமா அதிகமாய் நம்ம பேசுறோம். ஆண்டவர் இந்த காலை பொழுது ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் நம்ம பொய் சொல்லக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இது நம்ம ஒரு அனுதின வாழ்க்கையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் நாவு நான் இனிமேல் நான் பொய் சொல்லக்கூடாது. இந்த நாவு இதுவரைக்கும் பழக்கப்பட்ட பொய் சொல்றதுக்கே பழக்கப்பட்ட நாவு, பொய் சொல்றதுக்கே பழக்கப்பட்டது. நீங்க அதை பார்த்துருக்கீங்களா? நான் திரும்பி சொல்றேன், நீங்க நாளை காலையில இருந்து நீங்க எந்திரிச்சு நைட்டு படுக்க வரைக்கும் நீங்க குறிப்பிடுங்க. இன்னைக்கு என்னென்னலாம் பேசணும், என்ன செஞ்சோம், பொய் சொன்னோமா பொய் சொல்லலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எல்லாரும் பொய் சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நீங்க பழக்கப்பட்டு பொய் சொல்லாம பழக்கப்படும். திரும்ப ஒவ்வொரு நிமிஷமும் நான் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே, நான் பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க உண்மையுள்ள தேவன். நீங்க எனக்கு உண்மையா இருக்கீங்க, நான் உங்களுக்கு உண்மையா இருக்கணும். கண்டிப்பா நான் உம்முடைய பிள்ளையா இருக்கணும்னா நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, பொய் சொல்ல மாட்டேன் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஆரோக்கியம் உள்ளதான ஒரு நாவை ஜீவ விருட்சத்தை போல, அதாவது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படியான ஒரு நாவை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இரண்டாவது சங்கீத புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 படிங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை பேசுகிறதான நாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அறுத்து போடுகிறார். அல்லேலூயா. நமக்கு உங்களுக்கு தெரியும், 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பெருமையுள்ளவருக்கு அவரு எதிர்த்து நிற்கிறாரு. யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. பெருமை உன்னுடைய வாழ்க்கை. இது பெருமை பிறக்கும் போதே பெருமை இருக்கும். அதுல பிறக்கும் போதே அந்த பெருமை இருக்கும். அந்த பெருமை ஒரு மனிதனுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஜாதியினால பெருமை இருக்கும், மதத்தினால பெருமை இருக்கும், நம்ம குடும்ப ஆஸ்தினால பெருமை வரலாம், நம்மளுடைய அந்தஸ்துனால பெருமை வரலாம், படிப்புனால, வேலையினால பெருமை தானாகவும் எல்லா மனிதனுக்கும் வரும். அதுல சின்னவங்க, பெரியவங்க, ஏழைகள், பணக்காரன்லாம் கிடையாது. பெருமையான ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பெரிய இடத்துல வேலை பார்ப்பாங்க, பெரிய இடத்துல வேலை பார்ப்பாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பார்ப்பாங்க. அதுல வேலை பார்க்குற சகோதரர் கூட வேலை பார்க்குறவங்க பெருமையா இருப்பாங்க. ஓனரை பார்க்கலும் அதிகமா பெருமையா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓனரப்பா, அந்த ஓனர் அந்த பெரிய கோடிக்கணக்கில் வச்சிருப்பான்ல, அவனை பார்க்கணும் ரொம்ப அதிகமா பெருமையா சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீங்க ஆதியாகம புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுங்க, 4ஆம் வசனத்தை எடுங்க. 4ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நோவா காலத்துக்கு அப்புறம் அந்த 8 பேர் சேர்ந்து 8 பேர் தப்பிச்சு அதுக்கப்புறம் பூமியில பழுகி பெருகி வந்த பிறகு மக்கள் என்ன செய்றாங்கன்னா, என்ன நினைக்காங்கன்னா, இனிமேல் நம்ம செதறி போயிடக்கூடாது. அன்னைக்கு நோவா காலத்துல நோவா ஏதோ கப்பலை கட்டிட்டு அவர் பாட்டு நம்ம தப்பிச்சு சந்ததியை பெருக்கிட்டாரு. நாம நல்ல ஒரு கோபுரம், நல்லா வானத்தளவு நல்ல பெருசா கோபுரத்தை கட்டி நம்ம அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம உள்ள உட்கார்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த கோபுரத்தை கட்டுறாங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் தப்பு கிடையாது. அவனுடைய பாதுகாப்புக்காக அவன் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யறான் அப்படிங்கிறது ரைட்டு. ஆனா அதுக்கு அடுத்து ஒன்று சொல்லலாம் பாருங்க, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவாங்க. அவன் பாதுகாப்புக்காக செய்யறதான அந்த கோபுரத்துல என்னத்தை எங்க கொண்டு வரான் பாருங்க? பெருமையை கொண்டு வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவையான ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம் தேவைதான். அதுக்காக அந்த ஆசீர்வாதத்தை நீங்க வச்சுக்கிறது நல்லதுதான். ஆனா அதை பெருமையா சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதை பெருமையா பேசக்கூடாது. உங்கள்கிட்ட வச்சுக்க ஆசீர்வாதமான பொருளை நீங்க வச்சுக்கன்னா ஓகே, நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். உங்க தகுதி தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் ட்ரெஸ்ஸை போட்டுக்காங்க, எப்படி வேணாலும் வீட்டுல இருக்க பொருட்களை வச்சுக்காங்க, எப்படி வேணாலும் சொத்துக்களை வச்சுக்காங்க. எல்லாமே நல்லதுதான். ஆனா அதுல எப்படி இருக்கணும்? பேர் உண்டாகும்படியாக நீங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துல பேர் உண்டாகக்கூடாது. அன்னைக்கு அவங்க அப்படிதான் செஞ்சாங்க. நம்ம இனிமேல் செதறி போகாம நம்ம எல்லாரும் ஒண்ணுக்கா இருக்கணும். நல்ல முடிவு. அல்லேலூயா. நல்ல முடிவு. நல்லா எல்லாம் சேர்ந்து இருந்து நம்ம செய்வோம். வாங்க, ஒற்றுமையா இருக்க, வாங்க இருப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்போம். நல்ல முடிவு. அதுல நமக்கு ஒரு பேரு உண்டாகும்னு சொல்லிட்டு ஒரு பெருமை வந்துச்சு பாருங்க. அதை பார்த்தார், அப்படியே மேல இருந்து பார்த்தாரு, செதறி விட்டார். அல்லேலூயா. நீங்க அந்த 11ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அதே 11ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். செதறி விட்டார். அல்லேலூயா. அவரை செதற பண்ணினார். மக்களை பாசைகளை மாற்றி செதற பண்ணிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இத
நீங்க இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம கூப்பிடுறாரு, சிங்கிள் ஆளு, தனி மனிதனை உன் தகப்ப தேசத்தை விட்டு நீ வாப்பா அப்படிங்காரு. வந்தாரு, கூப்பிட்டாரு, சொல்லாரு, நான் உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன்னு. அல்லேலூயா. பெருமைப்படுத்தினாரா? இப்ப வரைக்கும் பெருமைப்படுத்தி தான் இருக்காரு. அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் நம்ம ஆபிரகாமின் சந்ததியா நாங்க இருக்கோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாய் இருக்கிற தேவனே இறங்கும் ஆண்டவரே நம்ம ஏறி சொல்லிட்டு இருக்கோம்னா, அன்னைக்கு அந்த ஆபிரகாம் ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். இன்னைய வரைக்கும் பெருமைப்படுத்திட்டு ஆண்டவரா பெருமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரா நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாமளா பெருமையா வந்துடக்கூடாது, நாமளா பெருமையா பேசக்கூடாது, செய்யக்கூடாது. பெருமையான நாவல நம்ம பேசிடக்கூடாது. ஐயோ நான் நல்லா படிக்கிறேன், என் படிப்பு தான் எனக்கு பெருமைன்னு பேசிடாதீங்க. எனக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல என் வாழ்க்கைய ஓட்டுதுன்னு சொல்லிவிடாதீங்க. எங்க வீட்டுக்கு சொத்து சோ இருக்கு, என் சொந்த பந்தம் இருக்கு, எங்க ஊர் இருக்கு அப்படின்னு சொல்லிவிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரா, அது உங்களுக்குள்ள இருக்க பெருமை, உங்க ஜாதியை வச்சிருக்கிறதான பெருமை, உங்க மதத்துல வச்சிருக்கிறதான பெருமை, உங்க மண்ணு, நீங்க வசிக்கிற மண்ணு மேல இருக்கிறதான பெருமை அது. ஆனா ஆண்டவரா உங்களை பெருமைப்படுத்தணும், அதை கூப்பிடணும். அதுக்குதான் ஆபிரகாமை கூப்பிட்டு அழைச்சாரு. ஆண்டவர் ஒரு ஆளை பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னால் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு காலம் உண்டு. பெருமைப்படுத்துவதற்கு ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் ஆபிரகாமை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்று வரைக்கும் பெருமைப்படுத்திட்டு இருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆபிரகாமை பெருமைப்படுத்திட்டே இருக்காரு. ஆண்டவர் பெருமைப்படுத்திருக்காரு. உங்களையும் பெருமைப்படுத்துவார். ஒரு காலம் உண்டு, அதுக்காக காத்துருங்க. நானா பெருமையா பேச மாட்டேன், நானா பெருமையா செய்ய மாட்டேன், என் நாவினால பெருமையா பேச மாட்டேன். நீங்க பெருமை என்னை படுத்துற காலம் உண்டு. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்ன தேவன் பூமியில உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொன்னதான வாக்கு தத்துவம் அதை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். அதை நிச்சயமா ஆண்டவருடைய பொறுமையில கீர்த்தி கொண்டாந்து நிப்பாட்டுவார், அதை செய்வார். அந்த காலத்துக்காக நீங்க காத்திருக்கணும். ஆண்டவரே தாழ்த்துறேன், எனக்கு கிருபை தாங்க, தாழ்த்துகிறேன்னு சொல்லி தாழ்த்தும் போது தேவன் உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். நீங்களா பெருமையா பேச வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். மூன்றாவதாக ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. வார்த்தை சொல்ல நான் அறிவுபடுத்தி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கட்சி கொள்கிறவர்களின் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு காலைதோறும் ஆண்டவர் கல்விமானின் நாவை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்றதான வார்த்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ஒரு ஆரோக்கியம் உள்ள நாவு எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்மை பார்க்கிற, கேட்கிற, கிட்ட வருகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம எப்படி பேசணும்? ஆரோக்கியம் உள்ள மனிதனா பேசணும். அதுல பல பேர் இழப்படைஞ்சதான சூழ்நிலையில திக்கெட்டு போய் துக்கத்தோடு, அழுகியோடு, கண்ணீரோடு வருவான். அவன் ரொம்ப பயமுறுத்தக்கூடாது. அவனே ஒரு பிரச்சனைக்கு உங்களை நம்பி வாரான், உங்ககிட்ட பேசுறான், உங்ககிட்ட ஒரு சொல்யூஷனை சொல்றான்னு சொன்னா அவனுக்கு ஏற்றதான வார்த்தை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இளைப்படைந்தவனுக்கு
சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல வேண்டும். அதுதான் ஆரோக்கியம் உள்ள நாவு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படி. அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்ததாகவும் உப்பாய் சாரம் ஏறினதாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அதாவது கிருபை பொருந்த, சமயத்துக்கு ஏற்றதான வார்த்தை ஒண்ணா கிருபை பொருந்தினதா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய பேச்சு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 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 10 மனிதர்கிட்டயா நம்ம பேசுறோம். குடும்ப உறுப்பினர், அக்கம் பக்கத்துல, வேலை ஸ்தலத்துல எல்லா மனிதனும் குறைஞ்ச ஒரு 10 பேரை பார்க்கிறோம். அட்லீஸ்ட் அப்படியே இல்லாட்டாலும் குறைஞ்சது ஒரு 10 பேருக்காக போன் பண்றோம். அல்லேலூயா. அப்படிதானே? அப்படியே இல்லாட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிடுறோம். ஒரு 10 பேர்கிட்டையாவது தொடர்பு இருக்கும். நீங்க அந்த 10 பேர்கிட்டையாவது நீங்க உங்க பேச்சு, உங்க நாவு எப்படி இருக்கணும்? கிருபை பொருந்தினதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நம்பி உங்க பேச்சை கேட்கறதுக்கு வந்திருக்கிறதான மக்களுக்கு பயம் காட்டக்கூடாது. உங்க பேச்சு என்ன செய்யக்கூடாது? பயமுறுத்திட்டு இருக்க கூடாது. எனக்கு ஒரு சம்பவம், நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் வந்துச்சு. நான் வேலையில இருக்கும்போது ஒரு பிரச்சனையில இருக்கும்போது ஒரு 3 மாசம் லீவ் போட்டிருந்தேன், மெடிக்கல் லீவ் போட்டிருந்தேன். ஸோ அந்த மெடிக்கல் லீவ் எனக்கு சாங்ஷன் ஆகாம பெண்டிங்கில் இருந்தது. ஸோ அது 3 மாசம் சம்பளம் அப்படியே பெண்டிங்கில் இருந்தது. அதை ரிலீஸ் பண்ணும்படியாக நான் மேலே அதிகாரிகள் ஒவ்வொருத்தரையா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன், கிடைக்கல. அப்போது அந்த அந்த ஆஃபீஸில் உள்ளதான ஒரு தெரிஞ்ச, அந்த ஆஃபீஸில் இருக்க மனிதருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒருத்தர் எனக்கு அறிமுகம் ஆனார். உடனே அவற்றை போய் நான் என்னுடைய விஷயத்த சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு இந்த மட்டும் எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு அந்த 3 மாதம் சம்பளத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதன்கிட்ட நான் போய் ஒரு விண்ணப்பத்தை வேண்டுதலை நான் வைக்கிறேன். அவர் மறுநாள் வந்தார். சார், நீங்க கவர்மெண்ட்டுக்கு விரோதமா பயங்கரமா நின்றீங்க, அரசாங்கம் உங்களை என்ன பண்ணுன்னே தெரியாது, அவங்க பயங்கரமா கூடி கூடி பேசிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், அவர் சொன்ன வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் உங்களை எப்படியாவது டிஸ்மிஸ் பண்ணி ஜெயில அடைச்சு உள்ள தள்ளி உங்களை கொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாத்துக்குமே அப்படி கூடி கூடி பேசிக்கிட்டே இருக்காங்க, மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு சர்வீஸ்லாம் நீங்க இருக்க முடியாது அப்படின்னு அவர் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. கலக்கம். என்ன இப்படி நடக்குது, ஏது நடக்குது, ஏன் எப்படி என்ன நடக்குதுன்னே தெரியல. நானே முடிவு பண்ணேன், ஒரு 4 நாள் கழிச்சு நம்மளே மெட்ராஸ் போயிரும்டா, எதுக்கு போய் அடுத்த ஆள்கிட்ட சொல்லி போறோம், நம்மளே போய் எப்பேற்பட்ட மனுஷனையும் போய் பார்ப்பேன், அவன் தான் எப்படி இருக்கான்னு தான் பார்த்துருவோமே, அந்த சீட்டை போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நானே போனேன். போய் உட்காந்துருக்கேன். போன உடனே எனக்கு அந்த போய் உட்கார்ந்தவன சம்பந்தப்பட்டதான அதிகாரி கிறிஸ்தவங்கன்னு தெரிஞ்சது. உடனே நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லி அறிமுகம் பண்ணேன். இந்த மாதிரி சூழ்நிலை இது இப்போ மற்ற ஆட்கிட்ட சொல்றதில்ல, அதே மாதிரி என் சூழ்நிலையில நான் லீவ் போட்டிருந்தேன் சார், இப்போ எனக்கு இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்படியா பிரதர், தைரியமா இருங்க, 1 வாரத்தில் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் பாருங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அனுப்பி விட்றேன், உங்கள் ஃபைலை பார்த்துருவோம், பார்த்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். ஃபைலை பார்த்தாரோ பார்க்கலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் வார்த்தை 1 வார்த்தை அனுப்புகிறோம். அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு, ஒரு சந்தோஷம். அவர் கிறிஸ்துவராக இருக்காரு, கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு. உண்மையிலேயே 1 வாரத்தில் அவர் ரிலீஸ் பண்ணி கையில் கொடுத்துட்டார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே சகோதரி, உங்களுடைய வார்த்தை பயமுறுத்ததா இருக்கா, ஆறுதல் கொடுக்கிறதா இருக்கா? பிரச்சனை கூட இருந்திருக்கலாம், பிரச்சனை கூட இருந்திருக்கலாம், உண்மையா இருந்துக்கலாம், உண்மையிலேயே அப்படி கூட இருந்திருக்கலாம், நான் சொல்லல. ஆனாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை சொல்லி கொடுக்க வரணும். அதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கு. பிரச்சனை இருக்குன்ட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். அது அந்த 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 இடத்துல பிரச்சனை இருக்குன்ட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதை விட்டு பயமுறுத்துறதுக்கு நிறைய பேர் அந்த வேலையை காமிப்பாங்க தெரியுமா? அதுல முக்கியமா உடம்பு முடியலன்னு ஒருத்தங்க படுத்திருந்தாங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா நம்ம பேசுற பேச்சு என்ன தெரியுமா? 2 ஆரஞ்சு பழம் 2 ஆப்பிள் பழம் கொண்டு போயிட்டு என்ன பேசுவோம் தெரியுமா? அவன் அன்னைக்கே செத்துடணும் அவன் சொல்றது. ஆமா, இப்படிதான் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருந்தாங்க, இப்படிதான் டாக்டர் வச்சு செலவு பண்ணாங்க. உடனே அந்த பேஷண்ட் நினைப்பா தெரியுமா? அவனும் உயிர் பிழைச்சிட்டான் போல இருக்கு, பரவாயில்ல அப்படி அந்த செய்தி கேட்டு அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியா? அப்புறம் என்ன செய்வான்? 2ஆம் நாள் செத்து போயிட்டாரு. ஆமா, அவன் பேஷண்ட் உயிரோடு இருக்கதா சாகுறதான்னு தெரியாம அப்படி. நீங்க எங்க போய் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். அவன் ஓட முடியாம போய் உட்கார்ந்த இடத்துல சாவு விஷயத்தை போய் சொல்லக்கூடாது. அவன் என்ன நினைப்பான்? அப்ப நம்மளும் செத்துற வேண்டியதான் போல இருக்கு, அப்படிதான் நினைப்பான். அல்லேலூயா. சமயத்துக்கு ஏற்றதான வார்த்தை பேச வேண்டும், சமயத்துக்கு ஏற்றதான வார்த்தை பேசணும். அந்த நாவு உங்களுக்குள்ள இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் ஆரோக்கியம் உள்ள நாவு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கலாம். அல்லேலூயா. இந்த பூமியிலும் உயிரோடு இருக்கலாம், அடுத்து பரலோகத்திலும் என்றென்றும் நித்திய காலமாய் நீங்க உயிரோடு இருக்கலாம். அல்லேலூயா. நீங்க அநேகருக்கு நீங்க ஆறுதல் சொல்ற மகனாய் மாறலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்காக தானே அழைக்கிறாரு. ஒரு மனிதனை அழைப்பது எதற்காக? இயேசு கிறிஸ்து சும்மா அழைக்கிற இல்லைங்க. அவங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க, உபதேசம் தப்பா பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. நீங்க வந்து வெறும் ஆசீர்வாதத்துக்கோ உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் அழைக்கிற நோக்கம் என்னன்னா, உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை நோய்களை குணமாக்கும் நிமித்தமாய், உங்களை நோய்களை குணமாக்கும் நிமித்தமாய் தேவன் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அந்த அற்புத நிமித்தமாய் உங்க பகுதியில உங்க தெரிஞ்சவங்க மத்தியில ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் அழைக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அப்படி பேச மாட்டேன், நான் சமயத்துக்கிட்டதான் வார்த்தை நான் பேசுவேன். யாருகிட்ட எப்படி பேச வேண்டும் என்கிறதான ஒரு தெளிவு என்கிட்ட இருந்துச்சு. நீ ஏன் பிள்ளையா இருந்தால் நீ அதை கற்றுக்கொள். அல்லேலூயா. நான் பொய் சொல்ல மாட்டேன், நீ ஏன்ட்ட நீ கற்றுக்கோ. நான் பெருமையா பேச மாட்டேன், ஏன்ட்ட நீ கற்றுக்கோ. தாழ்மையை கற்றுக்கோ, என்கிட்ட தாழ்மையை கற்றுக்கோ. நான் சமயத்துக்கு ஏற்றதான வார்த்தை நான் பேசுவேன், நீ என்னிடம் நீ கற்றுக்கொள் என்பதான் ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நம்ம இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பொய் பேசக்கூடாது. பொய் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம் உள்ள நாவு நமக்கு வராது. அல்லேலூயா. நமக்கு நல்ல ஆசீர்வாதமான நாவு. நம்முடைய நாவு வந்து ஆசீர்வாதமான நாவு. நம்முடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையா மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? பொய்ய நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. அதுக்கு நல்ல தீர்மானம் எடுக்கணும். அடுத்து நம்ம பெருமையாய் பேசக்கூடாது. நாம பெருமையா பேசக்கூடாது, ஆண்டவர் நமக்கு பெருமையாய் சொல்லணும். ஆண்டவர் நம்மளுடைய செய்கையை பார்த்து நம்முடைய தாழ்மையை பார்த்து, என் மகனே நீ பெருமையாய் இருப்பாய், நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பாய், நீ மலை மேல இருக்க பட்டணமாய் இருப்பாய். ஆண்டவர் பெருமைப்படுத்த வேண்டும் நம்மள. அப்போ நம்மளுடைய நாவு நினைச்சக்கூடாது, பெருமையாய் பேசக்கூடாது. நாம பெருமையாய் பேசும்போது அது அநேகருக்கு
அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால நீ பெருமையாய் பேசாதபடிக்கு நீ இருந்தால் ஆரோக்கியம் உள்ள நாவு உனக்கு வரும். சமயத்துக்கேற்றதான வார்த்தை பேசு, சமயத்துக்கேற்றதான பயமுறுத்தாத, நீ மற்ற மனிதர்களை பயமுறுத்தாத. எங்கேயோ ஒரு செய்தியை பார்த்துட்டு ஐயோ, உலகத்துல பல செய்தி இருக்குங்க, பல செய்தி இருக்கும். உட்கார்ந்துட்டு ஐயோ உலகம் அழிய போதான். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு நேற்றுக்கு, 2 நாளைக்கு முன்னால. பாஸ்டர், நான் அந்த செய்தியை பார்த்தேன், ஒரு வீடியோ கூட எனக்கு அனுப்பிவிட்டு இருந்தாங்க ஒரு சகோதரி. பாஸ்டர், எனக்கு இந்த செய்தியை பார்த்தேன், சென்னை பட்டணமே அழியுதான் பாஸ்டர், சென்னை பட்டணமே அழியுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்தேன். அந்த வீடியோக்குள்ள என்ன சொல்லிருக்குன்னா, 100 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை அழியறதுக்கு ஆபத்து இருக்கு, இது கணிக்கப்படுகிறதுன்னு சொல்றான். அல்லேலூயா. 100 வருஷம் கழிச்சு இந்த சிஸ்டர் எதை கவனிச்சாங்கன்னு தெரியல. ஐயோ, சென்னை நான் இருக்கேன், என் குடும்பம் நான் அங்க இருக்கேன், அவ்வளவுதான், அழிஞ்சிரும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? பயமுறுத்ததுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வரதான் செய்யும். நாம பயப்படக்கூடாது, நாமளும் பயமுறுத்த கூடாது. அல்லேலூயா. யாரையும் பயமுறுத்தக்கூடாது. அவ்வளவுதான், உன் குடும்பம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிடக்கூடாது. அவ்வளவுதான், உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லாத, அப்படி பேசிடாத. எது தெரிஞ்சாலும், நீ இந்த காரியம் இவனுக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் விசுவாசத்தோடு நடக்கும் சொல்லு. அல்லேலூயா. இயேசு உனக்கு குணமாக்குறார், இயேசு இதை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரா. இந்த காரியத்துல இது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும், உங்க அறிவை தெரிஞ்சாலும் விசுவாசத்தோடு சொல்லு. ஏன்னா காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற தேவன். அல்லேலூயா. நானோ நீங்களோ முடிவு பண்றது கிடையாது. எந்த காரியத்தையும் மாறுதலாய் முடிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடும். பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த காலை பொழுதிலே வந்திருக்குதான் உனக்கு ஜீவ விருட்சத்தை கனியை போல என்றெண்டுமாய் வாழும்படியாக இந்த பூமியில இருக்கதான 60 வருஷமோ 70 வருஷமோ பலத்தை மிகுதியா 80 வருஷம் தான். இந்த 80 வருஷத்துல நீ உயிரோடு இருக்கணும், உயிர் தந்த வல்லமையோடு இருக்கணும். உன் பேச்சு உயிரோடு ஜீவனுள்ளதாய் காணப்படணும். உன் பேச்சுல ஜீவன் இருக்கணும், உன் சரீரத்துல ஜீவன் இருக்கணும், உன் ஆத்மால ஜீவன் இருக்கணும். எந்த விதத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கணும். அந்த ஜீவ விருட்சம் உனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். அதற்கு ஆரோக்கியம் உள்ள நாவு தேவை இருக்கு. பிரியமானவர்களே, நல்ல நாவு வேணும். ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல நாவு, ஆரோக்கியம் உள்ளதான ஒரு நாவு, ஆரோக்கியம் உள்ளதான ஆசீர்வாதமான நாவு. எனக்கு சாபமான நாவு வேண்டாம், கெட்ட நாவு வேண்டாம், மற்ற குடும்பத்துக்கு கெடுக்கிறதான நாவு எனக்கு வேண்டாம், பெருமையாய் பேசுறதான நாவு வேண்டாம், பொய் சொல்றதான நாவு எனக்கு வேண்டாம், சமயத்துக்கு ஏற்றதான பயமுறுத்துற நாவு எனக்கு வேண்டாம். எனக்கு சமயத்துக்கு ஏற்றதான இலைப்படைஞ்சவனுக்கு இலைப்பாறுத பண்ணும்படியான நாவு எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் பொய் பேசுற நாவு எனக்கு வேண்டாம், உண்மையுள்ள நாவு எனக்கு வேணும், உண்மையை பேசுறதான நாவு வேணும். எனக்கு பெருமை நாவு வேண்டாம், தாழ்மையான நாவு எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. தேவன் மாற்றி கொடுக்கிறார். எந்தெண்டைக்குமாய் நித்தியமா இயேசுவோடு கூட துதித்து பாடத்தக்கதான ஒரு நாவை நமக்கு தருகிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை நாம புசித்து என்றென்றுமாய் அவரை புகழ்ந்து பாடி துதித்து இருக்கத்தக்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார்.
ஒரு பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த பூமியிலே அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்பொழுது தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் நேசிக்கிறார். பிரியமான சகோதரி சகோதரி, உன்னை நேசிக்கிறார். உனக்கு ஒரு ஊழியம் உண்டு, உனக்கு ஒரு சித்தம் உண்டு. உனக்காக 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 ஒரு கூட்ட ஜனங்களை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு கூட்ட ஜனத்தை வைத்திருக்கிறார். நீ யோசி, உன் நாவை சரி பண்ணு, ஆரோக்கியமான நாவாய் மாற்று. நிச்சயமாய் உன்னை ஆண்டவர் மாற்றுவார். ஜீவ விருட்சத்தை கண்ணீர் போல மாற்றுவார். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போ. ஆண்டவர் உன்னை பரலோகத்தின் ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வதிக்கிறார்.